வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்கி எவ்வளவோ நேரம் உட்காந்து பேசுகிற பொழுதுபோக்குற. ஆனால் இந்த வராகி அம்மாவை ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கூட நினைக்க முடியாதா என்ன? இப்போது கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத கேட்டினா, கேட்டு முடிக்கும்போதே உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுவதையும் உன் மனசுக்கு ஆனந்தம் அடைவதையும் நிச்சயமாக உன்னால் உணர முடியும். நீ இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் நீ செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு நீ என்னைக்கோ செஞ்ச ஒரு சிறு தப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை குறை சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மனிதர்கள்ங்கிறத எப்போதும் புரிஞ்சுக்கோ. அப்போதே நீ ஒரு விஷயம் தப்பாக செஞ்சுட்டேன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷமே நீ செஞ்ச எல்லா உதவிகளையும் மறந்து போய் உன்னை குறை சொல்ல இந்த உலகத்து மனிதர்கள் தயாராகிடுவாங்க. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டினா யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேண்டியது இருக்காதல்லவா? முன்னெல்லாம் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ எல்லாரும் நேரத்துக்கு தகுந்தாற் போல, ஆளுக்கு தகுந்தாற் போல, வசதிக்கு தகுந்தாற் போல, காசு பணத்துக்கு தகுந்தாற் போல மாற்றி மாற்றி பேசக்கூடியவங்களா இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, அந்த தவிர உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் செய்யாதே. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உண்மையாக நேர்மையாக சரியாக வாழ பழகு. கோபப்பட்டு உனக்கு பிடிச்சவங்களை நீ கஷ்டப்படுத்துவதை விட, அவர்களை திட்டுவதை விட, குறை சொல்வதை விட, அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு தெரியும் போது அமைதியாய் விலகி நிற்பது தான் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ அமைதியாக இருக்கிறத பார்த்து அவர்களே தன் தவறை உணர்ந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் இன்னொன்னையும் நீ தெரிஞ்சுக்கோ. என்னதான் நீ உறவுகளுக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்காம நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்திருக்கணுமோன்ற அந்த எண்ணம் உனக்குள் வரத்தான் செய்யும். ஏன்னா இந்த உலகம் அந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் செய்யும் என் செல்லமே. கண்டிப்பாக நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிறன்னு அனைத்தும் அறிந்த இந்த வராகி உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன். அடுத்தவங்களை ஏமாற்றி நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. யாரை கஷ்டப்படுத்தினாலும் அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைச்சே தீரும். அதனால நீ ஒருபோதும் யாரையும் கஷ்டப்படுத்தாம, யாருக்கும் தீங்கு செய்யாம, துன்பம் இழைக்காமல் உன் வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் சரியாய் வாழ பழகு. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். நான் ஒரு நொடி நினைச்சேன்னா எதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிடுவேன்னு செல்லமே. இப்போ உனக்கு பக்கபலமா இருக்கேனா நீ சரியான உண்மையான நேர்மையான வேலைகளை செய்கிறாய்ன்றனால தான். அதனால நடந்ததை நினைச்சு அழுக வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் கவலைகளை எல்லாம் கிழித்து தொங்க விட்டுறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை புதுசாக வாழ ஆரம்பி. கவலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பமும் இல்லாத அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற இடத்துல உன் வார்த்தைகளை நீ பயன்படுத்து. உனக்கு மதிப்பில்லாத இடத்துல நீ ஒருபோதும் பேசுவதை விட அமைதியாக இருப்பதே சிறப்பானதாக இருக்கும். நீ மௌனமாக இருக்கும்போதுதான் காலம் உனக்கான மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி கொடுக்கும் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் சுயரூபம் தெரிய வரும்போது இவங்களையா நாம நல்லவங்கன்னு நினச்சோம், இவங்களை போய் நம்பினோமேன்னு உன் மனசு வலிக்க தான் செய்யும். ஆனால் ஏமாந்தது உன் தவறல்ல, ஏமாற்றியது அவர்கள் தவறு. அதனால நீ எப்போதும் நீயாக இருந்துவிடு. இந்த வராகி அம்மா உன்னை தாங்கி பிடித்து உன் துயரங்களை தீர்த்து உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் செஞ்சு தருவேன். சூழ்நிலைகள் மாறும்போது சில பேர் பேசுகிற வார்த்தைகளும் மாறும், அவங்க நடந்துக்கிற விதமும் மாறும். அவங்க வாழ்க்கை மாறும்போது நல்லா வசதியாக ஆன பிறகு மற்றவங்களை சுலபமாக அலட்சியமாக தூக்கி எறிஞ்சு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி யாராவது புதுசாக காசு பணம் வசதி வந்துருச்சுன்னு உன்னை தூக்கி எறிஞ்சு பேசினாலும் அவமானப்படுத்தினாலும் கொடுத்த வாக்கை மீறினாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஒன்றை அடுத்தவங்க கஷ்டப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடு. உனக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை எல்லாம் நிச்சயமாக நான் கிடைக்க செய்வேன். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே. எல்லாரும் முக்கியம்னு நினச்சி எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் யோசிச்ச உன்னை இன்னைக்கு யாருமே நினைக்கிறதும் இல்லை, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை இப்போது நீயும் புரிந்து கொண்டில்லை அல்லவா?
உன் கவலைகளையும் துக்கங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு, அவமானங்களையும் தோல்விகளையும் தொலைச்சி எறிஞ்சிட்டு, உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் இந்த வராகி நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் கொடுப்பேனேன் செல்லமே. உன்னுடைய லட்சியம் என்ன? உன் வாழ்க்கையில நீ என்ன செய்ய போற, என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஒருபோதும் யார்கிட்டையும் சொல்லாத. இந்த உலகத்துல எப்போ என்ன நடக்கும், எந்த நிமிஷம் மாறும்னு யாருக்கும் தெரியாது. அதனால எப்பவுமே ஒரு விஷயத்துக்காக திட்டம் போடும்போதே அதற்கு ஆதரவாக இன்னொரு திட்டத்தையும் போட்டு வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையை கைவிடாம நிதானமாக நீ எல்லா வேலைகளையும் செய்யும் போது உன்னால முடிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து எல்லாரையும் உனக்கு சரிசமமாக நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. எப்போதும் நீ அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்ல விஷயம். உன் கையில 5 விரல்களும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாதல்லவா? அதே போலதான் வாழ்க்கையிலையும் எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா விரல்களை வளைக்கும் போதும் அடிக்கும் போதும் அது எல்லாமே ஒரே அளவுக்கு சமமா வந்துடும். அதேதான் நீயும் உன் வாழ்க்கையில தேவைக்கேத்தாற் போல வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரிச்சு போகும்போது வாழ்க்கை கூட எளிமையாக ஆகிவிடுமேன் செல்லமே. உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம தனியாவே உட்கார்ந்து அழுது முடிச்சிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு எந்திரிச்சு நிக்கிற உனக்கு துணையாக நான் நிக்க போறேன். என்னையே நம்பி வாழக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். வாழ்க்கை உனக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டும்தான். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் உன் கைகளில் தான் இருக்கு. நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படாத, யாரையும் வெறுக்காதே. முடிந்த வரைக்கு உன்னால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய். யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருப்பதை கொண்டு திருப்தியோடு மன நிறைவோடு எளிமையாக வாழ பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் பயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றி அடையும்படி செய்ய போறேன். யாரெல்லாம் உன்னை ஏளனமா இலக்காரமா பேசியிருக்காங்களோ அவங்களே உன்னை உயர்த்தி மரியாதையோடு மிக பெருமையாக சிறப்பாக பேசும்படி செய்ய போறேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது என் தங்கமே. பிரச்சனைகள் முத்து போகுதே நினைச்சு பயப்படாத. பிரச்சனைகள் முற்றுவதே ஒரு முடிவுக்கு வருவதற்காக தான் அதை புரிஞ்சு பொறுமையாயிரு. நான் உனக்கு கொடுத்திருக்க திறமையை பயன்படுத்தி உன் வாழ்வில் பேரும் புகழும் பெற்று நீ வாழ வேண்டும். எப்போ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அவங்களுடைய தகுதியும் தராதரமும் பார்த்து பழகாதே. மனிதர்களை மனிதர்களாக நினைச்சு பழகும்போது தான் உனக்கு ஒரு அவசரத்துக்கு அவங்க ஆளாக ஓடி வந்து நிற்பாங்க. எத்தனை முறை யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாத்தணும்னு யோசிக்காம அவங்கவுங்க செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிப்பாங்கன்னு விட்டுடு. உன் கஷ்டமும் சூழ்நிலையும் எல்லாமே எனக்கு புரியுது. நீ நினைச்சது போல சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்காத போது அது உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதை சரி செய்ய நான் இருக்கேன். தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். உனக்காக நல்லது செய்ய நான் இருக்கேன்னு நீ தைரியமாக இரு. யாராவது ஒருத்தர் துன்பத்துல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவர்களை உடனே போய் நீ பார்க்கணும். அதுவே செல்வத்துல இருக்கிறவங்கள, காசு பணம் வசதியில் இருக்கவங்கள கூப்பிட்டா மட்டும்தான் நீ போய் பார்க்கணும். நிச்சயம் உனக்கு தேவையானதையெல்லாம் நானே செய்து தருவேன்.